ஆயிடுச்சே. ஐயோ, இந்த நேரத்துல யாரு? ஹலோ மேடம், நான் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன். ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்னீங்க, என்ன வரல? அதோ இப்ப வந்துறேன் சார். ஒரு 10 மினிட்ஸ்ல ஸ்கூல்ல இருப்பேன் சார். ஓகே மேடம். ஓகே சார். அத்தை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். அண்ணி, புடவை சூப்பரா இருக்கு. புதுசா வாங்குனீங்களா? சேச்சே, இது ரொம்ப பழைய புடவை. இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு, எடுத்து கட்டிட்டேன். சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, பாய். அம்மா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அம்மா, காலையில நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? விடுமா. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. உனக்கு பசிக்கலையா? வா, சாப்பிட போலாம். விடுறி. எப்படி பசிக்கும்? சாப்பாடு நினைப்பு வருமா எனக்கு? உங்க அண்ணன் என்ன பேச்சு பேசிட்டு போனா பாத்தியா? அவன் அப்படி பேசி நான் கேட்டதுக்கு அப்புறமும் எப்படி சோறு இறங்கும்? அம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. இன்னைக்கு நீ கொஞ்சம் கண்ட்ரோலா பேசிருக்கலான்னு எனக்கு தோணுது. அவங்க ஏதோ விசேஷம்னு கூப்பிட வந்தாங்கன்னா சரின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாமா. அதை விட்டுட்டு அண்ணி ஏன் வரமாட்டாங்கன்னு நீயே ஒரு காரணம் சொல்லி தூண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சுமா. அதான் அண்ணனுக்கு வருத்தமா இருக்கும். இல்லடி, உனக்கு தெரியாது. இன்னைக்கு முரளி பேசின பேச்சுக்கு இது மட்டும் காரணம் இல்ல, வேற என்னமோ இருக்கு. ஒரு வாரமா இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தி தனியா ரசிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. அதையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ இப்போ கேட்டியே புடவை புதுசான்னு, அவ அதுக்கு என்ன பதில் சொன்னா? அத்தனையும் பொய். முரளிதான் புதுசா வாங்கி கொடுத்திருக்கா. அத நம்ம கிட்ட சொன்னா என்ன? வேண்டாம், நான் சொல்லிட போறோம். அம்மா, தேவையில்லாம நீதான் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். புடவை விஷயத்தை விடு. ஆனா அண்ணன் இன்னைக்கு பேசினதுக்கு நீதான் காரணம். என்ன இருந்தாலும் மத்தவங்க எதிரில அண்ணியை நீ அப்படி பேசிட கூடாதுமா. இதை விட பேசிருக்கேன்டி, என்னென்னமோ பேசிருக்கேன். அது இப்ப முக்கியம் இல்ல. ஆனா என்னைக்குமே என்னை எதிர்த்து பேசாத என் புள்ள இன்னைக்கு இப்படி பேசிட்டு போனான்னா அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதான் இப்ப முக்கியம். நீ என்ன என்ன வேணாலும் திட்டு. நீ என் அம்மாவே இல்லைன்னு கூட சொல்லு, நான் கவலைப்பட மாட்டேன். சூர்யாவும் மதுவும் என்னைக்கோ என்ன வேண்டாதவன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அத பத்தி நான் எப்பவாவது கவலைப்பட்டேனா? இல்லையே. ஆனா முரளி அப்படி இல்லடி. அவன் வேற நான் வேறன்னு இது வரைக்கும் எனக்கு தோணதே இல்ல. ஆனா அவன் இன்னைக்கு எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறான்னா இது சாதாரண விஷயம் இல்ல. ஐயோ, என்னம்மா நீ என்ன சொல்ல வரேன்னே எனக்கு புரியல. கடைய சாத்துட்டு வந்தான்னா என்கிட்ட சாவியை கொடுத்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு தான் போவான். அப்படி இருந்தவன் ஒரு வாரமா என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசுறது இல்ல. சாப்பிட்டியா தூங்கினியான்னு கேட்டா எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். என்ன பாக்குறதும் என்கிட்ட பேசுறது கூட அவனுக்கு பிடிக்கல. நேத்து ராத்திரி அவன் பொண்டாட்டி அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் ஊட்டி விடுறா. இவனும் அவளுக்கு ஊட்டி விடுறான். அவகிட்ட இவன் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு என்னடி அர்த்தம்? என்னமோ இருக்கு. என்னம்மா நீ? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். இத போய் நீ பெருசு பண்ணிக்கிட்டு. இருக்கட்டும்டி. ஆனா எனக்கும் முரளிக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்ப ஏன் அவன் இப்படி மாறிட்டான்? அம்மா வேண்டா, அம்மாவோட பாசம் வேண்டா, அம்மாவோட பரிவு வேண்டா. ஆனா பொண்டாட்டி மட்டும் வேணும். அவ ஊட்டி விட்டாதான் சாப்பிடுற அளவுக்கு மாறி போயிட்டான். இல்ல, என்னமோ நடந்திருக்கு.
அவ கையில இவன் குடுமி வசமா சிக்கிருக்கு. எதையோ வச்சு இவனை ஆட்டி வைக்கிறான்னு நினைக்கிறேன். என் புள்ள இப்படி மாறி போயிட்டானா அதுக்கு என்ன காரணம்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, நீ முதல்ல சாப்பிடு வா. விடுறி. அம்மா என்னம்மா நீ சொல்றது கேளுமா. அம்மா காலையில நடந்தது நினைச்சு பாரு. முரளி பேசிட்டு போனப்போ அவ முகத்தை பாத்தியா? ஒரு இருமாப்பு இருந்தது, கவனிச்சியா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணுமே இல்லம்மா. உனக்கு தெரியாதுடி, அவ யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிருப்பா. ஆனா என் முதுகு கூட கண்ணு இருக்கு. நான் பார்த்தேன்டி, அவ முகத்துல வந்த சந்தோஷத்தை நான் பார்த்தேன். மறக்க மாட்டேன், சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். அவ ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சாளே, அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதா உனக்கு? நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா உன்னை தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொல்லாம சொல்லிட்டு போராடி அவ. இந்த சாரதா பத்தி அவளுக்கு சரியா தெரியாது. என்கிட்ட இருந்து என் புள்ளைய அவ பிரிக்க நினைச்சான்னா இப்ப சொல்றேன், அவளை என் புள்ளையோட வாழ்க்கையில இருந்து வேரோட பிரிப்பேன். திரும்ப இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க முடியாத அளவுக்கு துரத்தி துரத்தி அடிப்பேன். Sir, may I come in? ப்ளீஸ் கம் இன். உட்காருங்க சூர்யா. Thank you, sir. சூர்யா, அரவிந்தனோட செட்டில்மெண்ட் செக் ரெடி ஆயிடுச்சு. கொரியரில் அனுப்பலாமா இல்லை நீ நேரில் போய் கொடுத்துட்றியா? நீ எப்படி சொல்றியா அப்படி பண்ணிடலாம். சார், நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஏன்னா பணம் எப்போ ஒன்று என்கிட்ட அவங்க கேட்டிருந்தாங்க, அதனால தான் சார். சூர்யா, கிராஜுவிட்டி செக் வந்துடுச்சு. அதை தவிர கம்பெனி சார்பாக 1 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இன்டிமேஷன் வந்திருக்கு. இந்தா. என்ன சார், மொத்தமே 25,000 போட்டிருக்கு? எஸ், வேற வழி இல்லை சூர்யா. ஆஃபீஸில் அரவிந்தன் வாங்கின கடனுக்கெல்லாம் இதுல இருந்து தான் செட்டில் பண்ண முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாஃப் கிட்டயும் கடன் வாங்கியிருக்கான். இதுல என்ன காமெடினா, வாங்கின கடனுக்கு துண்டு சீட்ல கையெழுத்து போட்டு ரெசிப்ட் கொடுத்திருக்கான். கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப மீதி இருக்கிறது இந்த 25,000 தான். என்ன சார் இது, வெறும் 25,000 வச்சுட்டு அவங்க ஒய்ஃப் என்ன சார் பண்ணுவாங்க? ஆதரவு கூட யாரும் இல்லை சார், பாவம் சார் அவங்க. புரியுது, ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லு? வாழ்க்கையை கரெக்டா பிளான் பண்ணாட்டி நமக்கு மட்டும் இல்ல, நம்மளை சார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் இப்படிதான் கஷ்டம் வரும். உண்மையில எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. வேற வழி இல்லை சூர்யா. சார், நாமும் அப்படி சொல்லி விட்டுற முடியாது சார். நீங்க மனசு வச்சீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு நம்ம கம்பெனிலே ஒரு நல்ல வேலை வாங்கி தரலாம் சார். பாவம் சார் அவங்க, எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயந்து போயிருக்காங்க சார். சொந்தக்காரங்களாம் கைவிட்டாங்க சார். நாமும் இப்போ இந்த வெறும் 25,000 கொடுத்து அவங்கள நம்ம ஒதுக்கிட்டா பாவம் சார் அவங்க. எனக்கு தெரியல சூர்யா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிக்கு வந்ததே கிடையாது. அப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கான்னு ஹெட் ஆஃபீஸ்ல கேட்கணும் சூர்யா. கேளுங்க சார் ப்ளீஸ். நீங்க எம்டி கிட்ட பேசினா கண்டிப்பா அவர் ஒத்துப்பாரு சார். அரவிந்தனோட போஸ்டிங் தரலனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல வேலை போட்டு கொடுங்க சார், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வேணா அவங்களோட அப்ளிகேஷன் அனுப்ப சொல்லுவேன். ட்ரை பண்ணலாம் சூர்யா, ஆனா அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. நீங்க அவங்க அப்ளிகேஷன் வாங்கிட்டு வாங்க, எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அவங்களுக்கு தப்பான எந்த விதமான நம்பிக்கையும் கொடுத்துடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? சார், நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்க லைஃபுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்க முடியும் சார். ப்ளீஸ் பார்க்கலாம் சூர்யா. இப்போ இந்த செட்டில்மெண்ட் செக்கை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு டீட்டெயிலாக சொல்லிடுங்க. பேப்பர்ஸில் கிளியராக எல்லாம் எழுதியிருக்கு. யார் யாருக்கு அரவிந்தன் எவ்வளோ கடன் பாக்கின்னு லிஸ்ட் இருக்கு. கிராஜுவிட்டி பணம், அதுக்கு மேலே கம்பெனி போட்ட பணம் எல்லாம் சேர்த்து கடன் போக மிச்சம் இவ்வளோதான்னு தெளிவாக சொல்லிடுங்க. ஓகே? ஓகே சார், நான் வரேன்.
சூப்பர் மாமா, ஆ, ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அம்மா பண்றதை விட ரொம்ப டேஸ்டா பண்ணிருக்கீங்க. ஏய் போதும்டி, அப்புறம் சாப்பிடலாம். சும்மா இருமா, ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ வேணா ஒரு பாய் சாப்பிட்டு பாரு. இப்பதானே சாப்பிட்டேன், அதெல்லாம் வேண்டாம். வேண்டானா போ. உனக்கு பிடிக்கணுமேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தம்மா. நீ இப்படி ஆசையா சாப்பிடுறத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய் போதும்டி, சொன்னா கேளு. சாப்பிட்டேன் சம்பந்தியம்மா, அது ஒண்ணும் பண்ணாது. நல்ல பசும்பால சுண்ட காய்ச்சி தான் பண்ணிருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு மாமா. மாமா, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அதுக்கப்புறம் நான் இப்பதான் மாமா இந்த மாதிரி சாப்பிடுறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு மாமா. இப்ப சொல்லிட்டல, இன்னைக்கே பாரு, என் மருமகளுக்கு அதிரசம் சுட்டு எடுத்துட்டு வர்றேன். ஏதோ இந்த கிழவனுக்கு 2-3 பலகாரம் செய்ய தெரியும். அதிரசம் கைமுறுக்கு 2 நல்லாவே செய்வேன். நேரா வீட்டுக்கு போறேன், அரிசியை நினைச்சு உலர்த்தி வைக்கிறேன். சாயங்காலம் மிஷினுக்கு எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வந்து உனக்கு அதிரசம் சுட்டு எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ் மாமா. பால்கோவா நிஜமாவே சூப்பரா இருக்கு மாமா. ஆ, வீட்ல கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தீங்கன்னா அவருக்கும் கொடுங்க. இருக்கு கொடுக்கறேன். இவ்வளவு விரும்பி சாப்பிடுவேன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே கொண்டு வந்திருப்பேன். போதும் சம்பந்தி, எதுவும் அளவோட இருக்கிறது தான் நல்லது. அப்ப நான் புறப்படுறேன் சம்பந்தி. ஐயோ சம்பந்தி, ஒன்னும் சாப்பிடாம போறீங்களே? என்ன இது, நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கு என்ன? புஷ்பா, அதிரசத்தோட வர்றேன். பால்கோவை விட அது ரொம்ப நல்லா இருக்கும். வரேன் சம்பந்தி. வாங்க வரேம்மா. வாங்க மாமா. ஐயோ புஷ்பா, என்னடி என்னாச்சு? ஐயோ ஐயோ ஏய், ஐயோ கடவுளே, நான் என்னடி பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி முடிஞ்சிச்சா? இரு தண்ணி கொண்டு வரேன். இந்த என்ன இன்னும் வாந்தி வருதா? இந்த வாய் கொப்பளிச்சு துப்பிடு. குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னடி தலை சுத்துதா? இரு, வா இங்க வா, முள்ள புடிச்சுக்கோ. உட்காரு. இந்த தண்ணி குடி. இதுக்குதான் கண்டது எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி.